கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் இன்றைக்கு அப்பம் பிற்கும்படிக்கு நாம் கூடியிருக்கிறோம். நாம் வழக்கமாக அப்பம் பிற்கும் பொழுது 1 கொரிந்தியர் 11வது அதிகாரத்தை வாசித்து நம்ம தியானிக்கிறது வழக்கம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் 24-25 வசனத்தை நாம் வாசிப்போம். ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அதுக்கு அடுத்த வசனத்தில் 26, ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். போதும். அதாவது என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று ஆண்டவர் சொல்லிட்டு, இந்த அப்பத்தை புசித்து இந்த கிண்ணத்தில் ரசத்தை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நீங்கள் நினைவு கூறுகிறீர்கள் என்று சொன்னார். அப்போ அவரை நாம் எதற்காக நினைவு கூறுகிறோம் என்றால், நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்தார் அப்படிங்கிறதுல மாத்திரம் நினைவு கூர்ந்தால் பத்தாது, அவர் இந்த பூமியில் என்ன விதமாக வாழ்ந்தார் என்பதையும் நாம் நினைவு கூற வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதல்ல ஒரு அந்த சுவிசேஷ ஊழியத்தை அவர் ஆரம்பிக்கும் பொழுது சொன்ன வார்த்தையை மத்தேயு 4:18 வாசிக்கிறோம். வாசிங்க, மத்தேயு 4:18. இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த 2 சகோதரராகிய பேதுரு என்னப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டு கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். போதும். என் பின்னே வாருங்கள் அப்படின்னு போட்டிருக்கு தமிழில். இங்கிலீஷில் எழுதியிருக்குனாக்கும் ஃபாலோ மீ. ஃபாலோ மீ அப்படின்னு என்ன அர்த்தம்னா, பின்பற்றி வாருங்கள்னு அர்த்தம். பின்பற்றுங்கள். பின்பற்றுறதுனாக்கும் ஒன்று சரீரப்பிரகாரமாக ஒரு பின்னாடி போகிறதும் பின்பற்றுதல் தான். இன்னொன்று என்னென்னா, அவருடைய நடத்தைகளை கை கொண்டு நடக்கிறதும் அவர் பின்பற்று தான். ஆண்டவர் சொன்ன வார்த்தையினுடைய அர்த்தம் எனக்கு பின்னாடி வாங்கன்னா சரீரப்பிரகாரமாக போகிறத மாத்திரம் குறிக்கலை. பாருங்கள், 1 பேதுரு 2வது அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிங்களேன். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அதுதான் இங்கே அவர் தொடர்ந்து வரும்படிக்கு அவருடைய அடிச்சுவடுகளை, டு ஃபாலோ இன் ஹிஸ் ஃபுட் ஸ்டெப்ஸ், அவருடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படிக்கு ஒரு மாதிரியை நமக்கு வைத்து போனார். ஒரு காரியத்தை செய்யும்போது எப்படி செய்யணும்னு ஒரு மாதிரி காண்பிக்கிறது. மாடல் டெஸ்ட் அப்படின்னு வைப்பாங்க பிள்ளைகளுக்கு. அப்படின்னா முழு பரீட்சை எப்படி இருக்கும், அரசாங்கம் வைக்கக்கூடிய தேர்வு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மாதிரியாக முன்னாடி ஒரு டெஸ்ட் வைப்பாங்க. இப்படி தான் இருக்கும், கேள்வி இப்படி தான் இருக்கும், இப்படி தான் பதில் எழுதணும். அதே மாதிரிக்கு படிக்கிற பிள்ளைகளுக்கு தெரியும், லேபரேட்டரியிலாம் போனால் ஒரு டெஸ்ட்டு வைக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு செஞ்சு காமிப்பாங்க, இப்படி தான் செய்யணும் அப்படின்னு டீச்சர்ஸ் ப்ராக்டிக்கலாக செஞ்சு காமிப்பாங்க. அப்போ மாதிரி அப்படின்னா நடைமுறையில் அப்படியே செஞ்சு காமிக்கிறது. அப்படி காமிச்சு இது மாதிரி தான் நீங்களும் செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் காண்பித்தார். இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு எல்லா விதத்திலும் மாதிரியாக இருக்கிறார். அப்போ என்னை நினைவு கூறும்படி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவருடைய வாழ்க்கையை நினைவு கூறும்படி, அவருடைய போதனையை மாத்திரமல்ல, அவர் எப்படி வாழ்ந்தாரோ அந்த வாழ்க்கையை நாம் நினைவு கூறும்படிக்கு, அவரை அதே மாதிரி நாமளும் வாழும்படிக்கு, அதுதான் அவருடைய அடிச்சுவடை பின்பற்றி வரணும். அப்படின்னா அதே மாதிரி நம்மளும் வாழணும் அப்படின்னு ஒவ்வொரு காரியத்திலையும் ஒரு மாதிரியை நமக்கு வைத்து போயிருக்கிறார். அந்த மாதிரியை வச்சுட்டு என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் என்னை பின்தொடர்ந்து வாருங்கள், ஃபாலோ மீ, என்னை பின்பற்றுங்கள். இப்போ பாருங்கள், அதில் அந்த 21வது அதிகாரத்தில் இப்பொழுது இந்த மாதிரி வைக்கிறார்னா, அவர் பாடுபடும் பொழுது, ஃபார் யூ ஹவ் பீன் கால்ட் ஃபார் திஸ் பர்பஸ் சின்ஸ் கிரைஸ்ட் ஆல்சோ சஃபர்ட் ஃபார் யூ. அவர் பாடுபடும் பொழுது. அடுத்த வசனத்தில் வாசிங்க, 22. அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை, அவர் வையப்படும் போது பதில் வையா. பாருங்க எப்படி அவர் பாடுபடுகிறார். அவர் பாடுபடும் பொழுது எப்படி பாடுபட்டார் அப்படிங்கிறதுக்கு இங்கே எழுதியிருக்கு. எப்படி பாடுபட்டார்னா, சிலுவையில் அவர் பாடுபடும் பொழுது அவர் அடித்தாங்க, உதைச்சாங்க, ஈட்டினால் குத்துனாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் பாடுபட்டார். அவர் பாடுபடும் பொழுது அவர் என்ன செய்கிறாருனாக்கும், பயமுறுத்தலை, அவர் வையலை, திருப்பி வையலை,
அங்கே என்ன எழுதியிருக்கு பாருங்கள், 23ஆம் வசனத்தையும் 24ஆம் வசனத்தையும். அவர் வையப்படும் போது பதில் வையாமலும். நாம் சாதாரணமாக யாராவது நம்மளை வஞ்சாங்கன்னா திருப்பி வஞ்சிருவோம். 2 வார்த்தைக்கு பார்ப்போம், 3ஆவது வார்த்தை திருப்பி வஞ்சிருவோம். ஆனால் ஆண்டவர் அப்படி பதில் வையலை. அவர் எந்த பாவமும் செய்யாமல் பாடுபட்டார். அங்கே எழுதியிருக்கு பாருங்க, ஹூ கமிட்டட் நோ சின். எந்த பாவமும் செய்யலை. நம்ம பாவம் செஞ்சுட்டு பாடுபடலாம், அதில் கூட நம்மளால் பொறுமையாக இருக்க முடியாது. ஆனால் அவர் பாவமே செய்யாமல் பாடுபட்டார். நார் வாஸ் எனி டிசீட் ஃபவுண்ட் இன் இஸ் மவுத். அவருடைய வாயில் வஞ்சனை காணப்படவே இல்லை. அண்ட் வில் பீயிங் ரிவைல்டு, அவர் வையப்படும் பொழுது பதில் வையவே இல்லை. அதுக்கடுத்து பாடுபடும் போது பயமுறுத்தாமலும். பாருங்கள், சாதாரணமாக என்ன செய்வோம்னாக்கும், சின்ன பிள்ளைகளை கூட ஏதாவது ஒன்று சொல்லிட்டா அந்த சின்ன பிள்ளைய கூட சொல்லலாம், நான் அப்பாட்ட சொல்லி கொடுத்துருவேன், நான் அம்மாட்ட சொல்லி கொடுத்துருவேன்னு சொல்லுவேன். அது பயமுறுத்துறது. அதே மாதிரிக்க நம்ம சபையில் ஏதாவது ஒன்றுன்னா நான் மூப்பர்கிட்ட சொல்லி கொடுத்துருவேன் அப்படிம்பாங்க. இல்லாட்டி என்ன செய்வாங்க, நான் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் அப்படிம்பாங்க. ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, நான் உன்னை சும்மா விட மாட்டேன், என்ன செய்கிறேன் பாரு அப்படிம்பாங்க. இதெல்லாம் என்ன தெரியுமா, அந்த உபத்திரவத்தில் பாடுகளுக்குள்ள கடந்து போகும்போது நம்மளால் சகித்து கொள்ள முடியாமல் நாம் அப்படி ஒரு பயமுறுத்துகிற வார்த்தைகள் தான் அது, பயமுறுத்துகிற வார்த்தை. ஆனால் இயேசு ஆண்டவர் எந்த பாவமும் செய்யாமல் அவர் பாடுபட்டார். ஆனால் அவர் பயமுறுத்தலை, பதில் வையலை, அவர் பொறுமையோடு சகித்தார். He uttered no threats but kept entrusting himself to him who judges righteously. இதில் 2 காரியத்தை பார்க்கணும். ஒன்று, அவர் வாயினால் பயமுறுத்தவும் இல்லை, பழி வாங்கணுங்கிற எண்ணமும் அவர்கிட்ட இல்லை. பாடுபடும்போது பயமுறுத்தலை. ஆனால் இன்னொரு பகுதியை நம்ம பார்க்கணும். என்ன எழுதியிருக்குனாக்கும், he entrusted himself to him who judges righteously. தன்னை நீதியாய் நியாயம் தீர்க்கிறவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். அப்படின்னா அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறார். எனக்கு ஒரு பரமபிதா இருக்கிறார், அவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு தான் நான் பாடுபடுறேன். தேவ சித்தம் இல்லாமல் ஒருவர் என் மேலே கை போடவே முடியாது. He was very confident that the Father has every power and authority. இந்த உலகத்தில் என்னுடைய பரமபிதாவுக்கு முழு அதிகாரம் இருக்குது. அவர் என்ன சொல்கிறாரு, பிலாத்துக்கிட்ட நின்று சொல்கிறாரு, உன்னை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கவும் உன்னை விடுதலையாக்கவும் எனக்கு அதிகாரம் இருக்கும், உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. ஏசு ஆண்டவர் என்ன சொன்னார், அவர் தான் இப்பொழுது அங்கே தண்டிக்கப்படுவதற்கோ அல்லது விடுதலையாக்கப்படுவதற்கோ உரிய நபர். அவர் சொல்கிறாரு, பரலோகத்திலிருந்து கொடுக்கப்பட்டால் ஒழிய என் மீது உனக்கு என்ன தில்லு பாருங்கள். அப்போ பாடுபடும்போது பயமுறுத்தாமல் இருந்தது மட்டும் கிடையாது, அவர் பயப்படவும் இல்லை. அதானே அர்த்தம். அவர் பயமுறுத்த மட்டும் இல்லை, அவர் பயப்படவும் இல்லை. ஏன்னா அவர் முழுமையான நம்பிக்கை உள்ளவராக இருந்தார். என் தேவன் பரலோகத்திலிருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கார். என் மேலே என்ன அதிகாரம் கொடுத்துருக்காரோ அதை தான் நீ செய்ய முடியும், அதுக்கு மிஞ்சி நீ ஒன்றும் செய்ய முடியாது. அந்த நம்பிக்கையோடு கூட இருந்தார். அப்போ இந்த மாதிரியை தான் நம்ம பின்பற்றோம். நம்ம பாடுகளுக்குள்ளே கஷ்டங்களுக்குள்ளே கடந்து போகும்போது தேவன் நம்மை கைவிட்டு விட்டுட்டாரோ, அல்லது நம்முடைய தேவனுக்கு சக்தி இல்லையோ, முடியலையோ, அப்படிலாம் நினைக்க வேண்டாம். ஏசு ஆண்டவர் 2 விதத்துலையும் மாதிரியாக இருக்கார். ஒன்று, அவர் எப்படி அந்த பாடுகளை, அந்த கஷ்டங்களை, அந்த நிந்தங்களை, அவமானங்களை எதிர்கொண்டாரோ அதில் மாதிரியாக இருக்கிறார். 2வது, அவர் நம்பிக்கையை, விசுவாசத்தை இழக்காமல் தைரியமாய், he was fearless, பயமே இல்லை, பதஷ்டமே இல்லை, சமாதானத்தோடும் இளைப்பாறுதலோடும் இருக்கிறார். அது காரணம் என்னென்னா, அவர் தன் தேவன் மேலே வைத்திருக்கிறதான நம்பிக்கை, முழு நம்பிக்கை. அருமையானவர்களே, நமக்கு இயேசு இதில் தான் மாதிரியாக இருக்கார். நம்முடைய வாழ்க்கையில் இயேசு ஆண்டவர் சந்தித்தது போன்ற பாடுகளை நம்ம சந்திக்கவே இல்லை. அது எப்படிப்பட்டதான கஷ்டங்களாக இருக்கட்டும், மனிதர்கள் மூலமாக வரக்கூடிய அச்சுறுத்தலாக இருக்கட்டும், சூழ்நிலைகளாக இருக்கட்டும், இயற்கை சூழ்நிலையாக இருக்கட்டும், அல்லது எதிர்கால காரியங்களை குறித்ததான கவலையாக இருக்கட்டும், அல்லது நமக்கு இருக்கக்கூடியதான சின்ன சின்ன பண கஷ்டங்களோ, வியாதியோ, அல்லது மனிதர்கள் மூலமாக வரக்கூடிய அச்சுறுத்தல்களோ எதுவானாலும் இருக்கட்டும், நம்மளை இப்படி தான் இயேசுவை பின்பற்றி நம்ம எதிர்கொள்ளணும்னு சொல்கிறார். பாடுகள் வரும்பொழுது அது அநியாயமாகவே தவறாகவே புரிந்து கொள்ளப்பட்டு வந்தாலும் சரி, நம்ம உடனே நம்ம போய் அதை நியாயம் என் பக்கம் இருக்குது,
நீதி என் பக்கம் இருக்குது, நான் தப்பு பண்ணலை அப்படிலாம் வாக்குவாதம் பண்ண வேண்டியதே இல்லை. கேட்டால் சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லலாம், தப்பு கிடையாது. ஆனால் ஏன் வாக்குவாதம் பண்ணலை, ஏன் கூக்குரலடா? பைபிள் எழுதியிருக்கு, அவருடைய சத்தம் வீதியில் கேட்கப்படவே இல்லை. அவர் வாக்குவாதம் பண்ண மாட்டார், அவர் கூக்குரலிடவும் மாட்டார். எப்படி அவர் வாழ்ந்தார்? தேவன் பேரில் உள்ள நம்பிக்கையில் வாழ்ந்தார். தேவனுக்கு முழு அதிகாரம் இருக்கு. என் தலையில் உள்ள முடியெல்லாம் என்னப்பட்டிருக்கு, அதில் ஒன்று கூட தேவனுக்கு சித்தம் இல்லாமல் கீழே விழாது. எனக்கு வரக்கூடியதான எந்த ஒரு பாடுகளோ கஷ்டங்களோ எதுவாக இருந்தாலும் சரி, அவர்கிட்ட சொல்லிவிட்டு நான் நம்பிக்கையோடு இருக்கலாம். எவர்கிட்ட சொல்லிவிட்டு? தேவன்கிட்ட சொல்லிட்டு. அநேக நேரங்களில் பொருளாதார கஷ்டங்கள். பிரதர் பக்சிங் பிரதர் சாக்ட்ட சொல்லும்போது சொன்னாராம், முடிந்த வரைக்கும் எளிமையாக வாழுங்கள், ஆடம்பரத்தை தவிர்த்து விடுங்கள், கடன்படாது வாழுங்கள், உன்னுடைய எந்த தேவையாக இருந்தாலும் எந்த மனுஷன்ட்டையும் காமிச்சிக்கிடாது. டெல் ஒன்லி யுவர் ஹெவன்லி ஃபாதர், உன் பரலோக தகப்பன்ட்ட மாத்திரம் சொல்லுங்கள். ஹி கேர்ஸ் ஃபார் யூ. பைபிள் அப்படி தான் எழுதியிருக்கு. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அந்த நம்பிக்கை. அப்போ அவர் பாடுகளை எதிர்கொண்ட விதம் ஒரு நம்பிக்கையோடு எதிர்கொண்டார். கஷ்டங்களுக்குள்ள கடந்து போகும்போது அவர் மனம் தளரலை. நம்ம எப்போ பாரு நான் என்ன பண்ணுறேன்னு பாரு, எங்கள் சொந்தக்காரங்கிட்ட சொல்கிறேன், எங்கள் அப்பாட்ட சொல்கிறேன், எங்கள் அண்ணன் தம்பிகிட்ட சொல்கிறேன், போலீஸில் சொல்கிறேன், கோர்ட்டில் கேஸ் போடுவேன், இப்படிலாம் அவர் சொல்லவே இல்லை. காரணம் என்னென்னா, அவர் பரமபிதாவினுடைய ஆளுகையை பரிபூர்ணமாக நம்பினார். வானத்திலையும் பூமியிலையும் சர்வ அதிகாரம் உள்ள தேவன் என்னுடைய தகப்பன், அவருடைய அனுமதி இல்லாமல் எனக்கு ஒன்றும் நேரிடாது. அதில் அவர் தைரியமான விசுவாசம் உள்ளவராக இருந்தார். எனவே நாம் எப்படி எதிர்கொள்கிறோங்கிறதுல நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் அருமையானவர்களே. அதுக்கடுத்தாக பாடுகளில் நம்ம கடந்து போகும்போது அந்த பொறுமை, அந்த விசுவாசம், அந்த பயமுறுத்தாமல் அச்சப்படாமல் இருக்கக்கூடியதான காரியங்கள், இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் அப்படி பாடுகளை சந்திக்கும் பொழுது, உபத்திரவங்களை சந்திக்கும் போது, பிரச்சனைகளை சந்திக்கும் போது, தெய்வத்தின் மேலில் உள்ள நம்பிக்கையிலையும் அவருடைய அன்பை சந்தேகிக்காமல், அவருடைய வல்லமையை சந்தேகிக்காமல் நாம் கடந்து போகணும். மனிதர்களை பார்த்து நம்ம பயப்பட வேண்டியதில்லை, நம்ம போராட வேண்டியதில்லை, வாதாட வேண்டியதில்லை, வழக்காட வேண்டியதில்லை. எனக்கு ஒரு அன்பு தகப்பன் பரலோகத்தில் இருக்கிறாரு, என் தேவைகளெல்லாம் நான் தைரியமாக அவர்கிட்ட சொல்லலாம். இந்த பூமியில் நான் அவருடைய சித்தத்தை செய்ய விரும்பும்போது ஆண்டவரே சொல்லியிருக்காரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதி, மற்றதெல்லாம் உங்களுக்கு கூட. அப்போ நம்ம தேவனுடைய சித்தத்தை செய்யும்போது தேவன் ஒரு காலம் நம்மளை கைவிடவே மாட்டார். ஓகே, அதுக்கடுத்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய மாதிரியில் நாம் பார்க்க வேண்டியது அவருடைய அந்த சேவை மனப்பான்மை. அதாவது பணிவிடை செய்யக்கூடியதான ஒரு பணிவிடைக்காரனை போல் இருந்தார் ஆண்டவர். சொன்னார், இந்த பூமியில் நான் ஒரு பணிவிடைக்காரனை போல் இருக்கிறேன், ஒரு வேலைக்காரனை போல் இருக்கிறேன்னு சொன்னார். யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் இயேசுனுடைய மாதிரிகளை தான் நாம் தியானிக்கிறோம். எதுக்காக தியானிக்கிறோம்? அவரை பின்பற்றும்படிக்கு தியானிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி இருக்கணுங்கிறதுக்காக. யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆவது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து வாசிங்க. போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டிக்கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். பாருங்க, எல்லோரும் சாப்பிட உட்காந்துருக்கோம். போஜனத்தை விட்டு எழுந்து அப்படின்னு என்ன அர்த்தம்னாக்கும், போஜனம் பண்ணுறதுக்கு எல்லோரும் உட்காந்துருக்கோம். அப்படி உட்காந்துருக்கும்போது ஒரு சீசருடைய கால்கள்லாம் அழுக்காக இருக்குது, தூசியாக இருக்குது. அங்கே உள்ள வழக்கம் என்னென்னாக்கும், ஒரு வீட்டில் விருந்துக்கு அழைச்சா ஒரு வீட்டுக்கு போகும்போது பெரிய பிரபுக்களாக இருந்தாங்கன்னா அவங்க வீட்டு வாசல்லையே அடிமைகள் நிற்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா கல்யாண விருந்துக்கெலாம் போகும்போது இப்போ முன்னாடி நின்று பன்னீர் தெளிக்கிறவங்க, கல்கண்டு கொடுக்குறவங்க, நல்லா சந்தனம் பூசுகிறவங்க அவங்கெல்லாம் இருப்பாங்க. இப்போ டவுன்லாம் ரொம்ப இதாகிடுச்சு, அதுக்குன்னே ஆட்கள் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட சொன்னால் அவங்க முன்னாடி நின்று போனோடனே அவங்களுக்கு கல்கண்டு கொடுத்து பன்னீர் தெளித்து குடிக்கிறதுக்கும் ஏதாவது கொடுப்பாங்க. அந்த மாதிரி அப்படி தான் அந்த நாட்கள்லேயும் இருந்தாங்க. அப்போ அங்கேயே யாரும் கால் கழுவுறதுக்கு ஆள் இல்லை. நான் அருண் என்ன சொல்லியிருப்பேன் தெரியுமா? பிரதர்ஸ் போய் கொஞ்சம் தயவுசெய்து உங்கள் காலில் கழுவிட்டு வாங்கன்னு சொல்லியிருப்பேன். நம்ம அப்படி தானே சொல்லுவோம், தயவுசெய்து காலை கழுவிட்டு வாங்க, வீட்டுக்குள்ளே எல்லாம் அழுக்காயிரும், தூசியாக இருக்கும், உங்கள் காலை கழுவிட்டு வாங்க அப்படின்னு. ஏசு ஆண்டவர் சொன்னால் செய்ய மாட்டாங்களா? கண்டிப்பாக செஞ்சுருப்பாங்க. ஆனால் ஏசு ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அந்த அடிமைகள் இருந்து செய்வாங்கள்ல அடுத்தவங்க காலை கழுவுற வேலையை, அந்த வேலைக்கு தன்னை அர்ப்பணித்து கொண்டு தானாகவே போகிறார். பேதுரு மட்டும் கழுவ போகும்போது என்ன கழுவக்கூடாங்கிறாரு. நான் கழுவ வேண்டியா இருக்கேன், நீங்கள் கழுவலாமான்னு. எப்பா இத்தனை பேர் அழுக்கோடு இருக்கும்போது நீ போய் கழுவி இருக்கலாம்ல, இப்போ ஏன் நீ நான் கழுவுறேன்னு சொல்கிற
அப்படிலாம் கேட்கல ஆண்டவர். இப்போது எனக்கு இடம் கொடுன்னு சொல்லிட்டு அவரே கழுவினார். கழுவிட்டு அதை எப்படி கழுவுறாருன்னு பாருங்கள். அவர் மேலே ட்ரெஸ் போட்டிருக்காருல, அதெல்லாம் கழட்டி வச்சுட்டார். இங்கே இமேஜின் பண்ணி பாருங்கள், இந்த இடத்துல ஆண்டவர் நிற்கிறார். மேலே வந்து ஒரு நீண்ட அங்கேயோ அது ஏதோ கற்பனை பண்ணிக்கிறங்க, சட்டை பேண்ட்டோ அல்லது மேலே வஸ்திரமோ எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டாராம். கழட்டி வச்சுட்டு ஒரு நீளமான துண்டு, சிலைன்னு எழுதியிருக்கு, இங்கிலீஷில் டவல்னு எழுதியிருக்கு, அது இடுப்பில் கட்டிக்கிட்டாராம். இப்போ ஆண்டவரை கற்பனை பண்ணி பாருங்கள், மேலே ஒரு துணியும் கிடையாது. இப்போ வயல்வெளியில் வேலை செய்கிறவங்க அல்லது கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி வேலை செய்கிறவங்களாம் நினச்சிவாங்கன்னா மேலே சட்டை போட மாட்டாங்க, அது கசகசன்னு இருக்கும் அவங்களுக்கு. இடுப்பில் ஒரு துண்டு அல்லது அண்டர்வேர், ஒரு பெரிய ட்ரௌசர் போட்டுக்கிட்டு வேலை செய்வாங்க. அப்படி தான் ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, மேலே உள்ள வஸ்திரத்தை கலற்றி வைத்து விட்டாங்க. எழுதியிருக்கு பாருங்கள் தெளிவாக, என்ன எழுதியிருக்கு? 4வது வசனம், போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கலற்றி வைத்து. சாப்பிட்டுக்கிட்ட விட்டுட்டு எழுந்து மேலே உள்ள வஸ்திரங்களை எல்லாம் கலட்டி வச்சுட்டு ஒரு துண்டை எடுத்து இடுப்பில் கட்டிக்கிட்டு அவர் என்ன செய்கிறார்? அடுத்து பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீசருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டி கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். அவர் சீசருடைய கால்களை கழுவி, சீசர்கள்னா யாருன்னா இந்த உலகத்தில் எப்படின்னாக்கும் வேலைக்காரர்கள் போய் எஜமானுடைய காலை கழுவுவாங்க. ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா, எஜமானாக இருக்கிறவர், குருவாக இருக்கிறவர் சீசருடைய கால்களை கழுவுகிறார். சரி, அதுதான் நமக்கு மாதிரி. அதுக்கு அடுத்து என்ன எழுதியிருக்கார் பாருங்க. அவர் சீமோன் பேதுருவினிடத்தில் வந்தபோது அவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் என் கால்களை கழுவலாமா? நீங்கள் வந்து என் காலை கழுவுறதா? நோ நோ நோ, நான் கழுவ வேண்டியிருக்கேன், நீங்கள் வந்து கழுவுறீங்கன்னு சொல்கிறார். சரி, அடுத்து என்ன எழுதியிருக்கு? பேதுரு அவரை நோக்கி, நீர் ஒரு காலம் என் கால்களை கழுவப்படாது என்றான். இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்குமில்லை என்றார். சரி, அதுக்கு அடுத்து என்ன சொல்றாரு? அதற்கு சீமோன் பேதுரு, இல்ல 7வது வசனம், இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய் என்றார். இப்பொழுது உனக்கு புரியலப்பா என்ன செய்கிறேன்னு. அதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் தெரியுமா? லூக்கா 22:26 வாசிங்க. உங்களுக்குள்ளே அப்படி இருக்கக்கூடாது. உங்களில் பெரியவன் சிறியவனைப் போலவும் தலைவன் பணிவிடைக்காரனைப் போலவும் இருக்க கடவன். பந்தி இருக்கிறவனோ பணிவிடை செய்கிறவனோ எவன் பெரியவன்? பந்தி இருக்கிறவன் அல்லவா? அப்படி இருந்தும் நான் உங்கள் நடுவிலே பணிவிடைக்காரனை போல் இருக்கிறேன். அது எதுக்கு சொல்ல வர்றார் அப்படின்னா, உலகத்தில் உள்ளவங்க வந்து ராஜாக்கள் அல்லது பெரியவங்கள்லாம் கீழே உள்ளவங்களாம் அதிகாரமாக ஆளுகை செய்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு அப்படி இருக்கக்கூடாது. அதான் நான் மாதிரி காண்பிக்கிறேன். நீ என்னை குருங்கிறீங்க, ஆண்டவருங்கிறீங்க, நான் உங்கள் கால்களை கழுவுறேன். உலகத்தில் இருக்கிற மாதிரி இங்கே இருக்கக்கூடாது. இங்கே இருக்கிற நீங்கள் வந்து கால்களை கழுவுறவர்களாக இருக்கணும், மாதிரியாக இருக்கணும் அப்படின்னு காண்பிக்கிறதுக்கு தான். அதை இப்போ நீ புரிஞ்சுக்கிற மாட்டாப்பா. நீ தலைவனாகும்போது நான் செஞ்சதை புரிஞ்சுக்க. நீ வந்து நான் போன பின்னாடி இவர்களுக்கெல்லாம் ஒரு தலைவனாக இருந்து வழி நடத்தினா நீ என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், நான் எப்படி உங்கள் மத்தியில் இருந்தேன், என்னை குரு ஆண்டவர்னு சொல்லும்போது நான் எப்படி தாழ்மையாக இருந்தேன், ஒரு வேலைக்காரனை போல இருந்தேன், அப்படி நீங்கள் இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். அருமையானவர்களே, இதைத்தான் ஆண்டவர் நமக்கு மாதிரியாக வைத்து போனார். அவர் என்ன சொல்கிறார் அடுத்து பாருங்கள். ஐ ஷோடு an எக்ஸாம்பிள், நீங்களும் இப்படி செய்யும்படிக்கு நான் உங்களுக்கு மாதிரி காண்பித்தேன் இல்லையா? அதுக்கு அடுத்து எழுதியிருக்கு பாருங்க, 14-15 வாசிங்க. ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். நான் செய்தது போல நீங்களும் செய்யும்படிக்கு உங்களுக்கு மாதிரி காண்பித்தேன். நான் உங்களுக்கு மாதிரிக்காக, அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் செய்கிற மாதிரி நீங்கள் செய்யணும், அதுக்காக மாதிரி காண்பித்தேன்னு சொல்கிறார். பாருங்கள், வார்த்தை எவ்வளோ தெளிவாக இருக்குது. நான் செய்தது போல் நீங்களும் செய்யும்படிக்கு நான் உங்களுக்கு மாதிரி காண்பித்தேன். எந்த வேலையும் நீ இழிவுன்னு நினைக்காத, அடிமையின் வேலைன்னு நினைக்காத. சில பேர் சபையிலலாம் ஏதாவது ஒரு பொறுப்புனாக்கும், பிரசங்கம் பண்ணணுமா பண்ணுறேன், ஊழியத்துக்கு போகணுமா போகிறேன், காலை கழுவணும்னா. நம்ம சர்ச்சில் பெரும்போது அப்படி இல்லை. ஆனால் பெரும்பாலும் எல்லா இடத்துலையும் எப்படி செய்கிறாங்கன்னாக்கா, முன்னாடி நின்று பிரசங்கம் பண்ணுறதுக்கு, பாடுறதுக்கு, ஆடுறதுக்கு, கூட்டத்தை நடத்துறதுக்கு, அந்த அதிகாரத்தை மையமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வம் இருக்கிற அளவுக்கு கீழான வேலைகளை செய்கிறதுக்கு இறங்கி போகிறதுக்கு அவங்க விரும்ப மாட்டாங்க. ஒருவேளை ஆரம்பத்தில் செஞ்சுருந்தாலும் அப்புறம் போக செய்ய மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உங்களுக்குள்ள அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறார். மத்திய எழுதின சுவிசேஷத்தில் 20வது அதிகாரம் 26ஆம் வசனத்திலேருந்து வாசிங்க. அதில் 20லேருந்து கூட வாசிக்கலாம். மத்திய எழுதின சுவிசேஷம் 20வது
அப்பொழுது 20 அதாவது செபதேயுனுடைய மக்கள் அப்படின்னா மரியாளுடைய சகோதரியினுடைய பிள்ளைகள். அவங்க 2 பேரையும் அந்த அம்மா கூட்டிகிட்டு வர்றாங்க. அவங்க இயேசுவுக்கு வந்து சொந்தக்காரங்க. கூப்பிட்டு வந்து சொல்கிறாங்க, நீர் உம்முடைய ராஜாங்கத்தில் வரும்பொழுது, அப்படின்னா நீர் வந்து ராஜாவாக வரும்பொழுது என்னுடைய இந்த பிள்ளைகளில் 2 பிள்ளைகளும், ஒரு பிள்ளை வலது பக்கமாக ஒரு பிள்ளை இடது பக்கமாக இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஸ்தானம், அந்த பொசிஷன், நீர் உம்முடைய அதிகாரத்தில் வரும்பொழுது, ராஜாவாக வரும்பொழுது என் பிள்ளை 2 பேரும் உமக்கு பக்கத்தில் வலது பக்கம் இடது, லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் சொல்லும்ல, அப்படி நீங்கள் வச்சுக்கிடணும். அப்படின்னா அந்த ஸ்தானத்தை விரும்பினால் என் பிள்ளைகளுக்கு வந்து ஒரு கௌரவமான பதவியை நீங்கள் கொடுக்கணும், ஏன்னா நீங்கள் சொந்தக்காரங்கள்ல. அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், கீழே பாருங்கள் 26 வசனம், உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உலகத்தில் இப்படி தான் இருக்குது, ஆனால் உங்களுக்குள்ள அப்படி இருக்கக்கூடாது. அது தொடர்ச்சியாக தான் வருது. 20 வாசிங்க, 27 28 வாசிங்க. உங்களில் எவனாகிலும் முதன்மையானவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன். அதைத்தான் ஆண்டவர் இங்கே காமிச்சார். அதுக்கடுத்து வாசிங்க. அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். அப்போஸ்தலர் 20:35 வாசிக்கிறோம், வாங்குகிறதை பார்க்கலும் கொடுப்பதே மேல். ஜீவனை வாங்குவதல்ல, ஜீவனை கொடுப்பது. அருமையானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல தான் சொல்கிறாரு, நீ ஒரு பதவியை சபையில் வந்து ஒரு மூப்பன் ஆகணும் அல்லது அப்படி ஆகணும் இப்படி ஆகணும் அப்படின்னு நினைக்காத. ஆகணும்னு சொன்னால் முதல்ல நீ வேலைக்காரனாக இருக்கணும். ஸோ வேலைக்காரனாக இருக்கிற ஸ்தானத்தை வந்து உன் பிள்ளைகள் அடையணும்னு நினைக்கிறியா? அதுக்கு பதில் அதிகாரம் செலுத்துகிற ஸ்தானத்தை அடையணும்னு நினைக்கிறியா? உலகத்துக்குள்ளே அதிகாரத்துக்காக பதவிக்கு வர்றாங்க, இங்கே வேலை செய்கிறதுக்காக பதவிக்கு வரணும். ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறதுக்காக, ஓடி ஆடி பொறுப்புகளை செய்கிறதுக்காக. இன்றைக்கி சபையில் ஆண்டவர் சொன்னார், அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கம்மினார். வேலையாட்கள் என்ன அர்த்தம்? அந்த இடத்துல வார்த்தை என்ன தெரியுமா? ஒர்க்கர்ஸ். இன்றைக்கி வேலை செய்கிறதுக்கு ஆள் இல்லை. நிறைய இடத்துல வேலை செய்கிறதுக்கு ஆள் இல்லை. பிரசங்கம் பண்ணுறதுக்கு ஆள் இருக்குது, அதிகாரம் செலுத்துறதுக்கு ஆள் இருக்குது, பணம் துட்டு வசூல் பண்ணுறதுக்கு ஆள் இருக்குது, பந்தா பண்ணுறதுக்கு ஆள் இருக்குது. ஆனால் வேலை செய்கிறதுக்கு, கிரவுண்டில் போய் அடிமையை போல் பாத்ரூம் கழுவணும், டாய்லெட் கழுவணும். நம்ம சர்ச்சிலெலாம் பெரும்பகுதி எல்லாருமே எந்த வேலையும் செய்கிறதுக்கு ஆயுதமாக தான் இருக்கிறீங்க. ஒரு சிலர் கொஞ்சம் அப்படி நேக்கா பாலிஷாக ஒதுங்கிட்டு போகலாம், ஆனால் பெரும்பாலும் எந்த வேலையும் செய்கிறதுக்கு ஆயத்தமாக தான் இருக்கணும். யாரெல்லாம் முன்னாடி நிற்கிறதுக்கு விரும்புகிறீங்களோ அவங்க லெட்ரின் கழுவுறதுக்கு ரெடியாக இருக்கும், பாத்திரம் கழுவுறதுக்கு ரெடியாக இருக்கணும். வயோதிகத்தின் நிமித்தம் ஒரு சிலருக்கு நம்ம டியூட்டி போடலை. நீங்கள் செல்வராஜ் இருக்காங்க, கேட்டு பாருங்கள். அந்த காலத்தில் வந்து சபைக்கு வந்து காய்கறி வாங்கினா நாங்கள் 2 பேரும் தான் சாக்கை வாங்கிட்டு காலையில் போவோம். ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி போய் சாக்கை பிடிச்சி காய்கறி வாங்கிட்டு வருவோம். லெட்ரின் கழுவுற டியூட்டி, க்ளீனிங் டியூட்டினா நான் சொல்லுவேன், என் பேரை முதல்ல போடுங்கம்பேன். ஏன்னா வி மஸ்ட் பி அன் எக்ஸாம்பிள். நம்ம இங்கெல்லாம் சிலரை வந்து கடிந்து கொள்கிறோம். எதுக்காக தெரியுமா? யூ மஸ்ட் பி அன் எக்ஸாம்பிள். மூத்த சகோதரிகள் இளைய சகோதரிகளுக்கு மாதிரியாக இருக்கணும். பி குட் எக்ஸாம்பிள்ஸ் டு யுவர் யங்கர் ஜெனரேஷன். நம்முடைய பின் சந்ததிக்கு ஒரு நல்ல மாதிரியாக இருக்கணும். நம்ம வார்த்தையினாலும் கிரியினாலும் எதை செய்தாலும் மற்றவர்களுக்கு இடர்லற்றவர்களாக இருக்கணும். இப்படிலாம் சின்ன சின்ன விஷயங்கள்னு கண்டிக்காமல் விட்டனால அன்றைக்கி அநேக திருச்சபைகளுடைய நிலைமை மோசமாக இருக்குது. நான் சமீபத்தில் ஒரு திருச்சபைக்கு போயிருந்தேன். அந்த பிள்ளைகள்லாம் முன்னாடி உட்காந்து விளையாடுறது, இப்படி செய்கிறது அப்படி செய்கிறது, அதெல்லாம் சில இடங்களில் எந்திரிச்சுங்கிட்டு போகிறது பாருங்கள். இப்போ யாரும் வந்து டிசிப்ளின்டாக இருக்காங்க. சில இடங்கள்லாம் விசேஷத்துக்கு போனோம்னா கசமசம் பேசிகிட்டு இருக்காங்க. நான் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன், பேச ஆரம்பித்தா அங்கங்கே கசம்சானேன். நீங்கள் பேச்சை நிறுத்திடுறீங்களா இல்லை நான் பேச்சை நிறுத்த வேணேன்? பின் ட்ராப் சைலன்ஸ். ஏன்னா அப்படி பழகி போச்சு எல்லாருக்கும். சும்மா சர்ச்சுனா இங்கே ஒரு ஒழுங்கு இருக்கணும்லாம் அவசியம் கிடையாது. பிள்ளைகளை எந்திரிக்கலாம், போகலாம், வரலாம், விளையாடலாம், ஒன்றுக்கு போகலாம் அல்லது ஏதாவது செய்யலாம். இன்டிசிப்ளின்ங்க அதெல்லாம். நம்ம எதை கற்றுக்குறோம்? ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் தூங்கி எந்திரிச்ச உடனே தன்னுடைய படுக்கையை மடித்து வச்சார், பெட்ஷீட்லாம் ஒழுங்காக வச்சார். அதனால தான் அவர் உயிர் தெழுந்த நாளில் போய் உள்ளே பார்க்குறாங்க, அந்த தலைமாட்டில் இருந்த சேலை வந்து இங்கே சுற்றி இருந்துச்சுன்னு வாசிக்கிறோம். அப்போ சின்ன வயசுலேருந்தே அந்த பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுக்கணும். சர்ச்சுன்னா அதில் ஒரு ஒழுங்காக இருக்கணும், அமைதியாக இருக்கணும். நீ வந்து எழுதுறியா படம் வரையிறியாங்கிற முக்கியம் கிடையாது. மற்றவங்களோட விளையாடக்கூடாது, பேசக்கூடாது, மற்றவங்கள்ட்ட பிள்ளைகளை பார்த்து சிரிக்கக்கூடாது. ஏன்? இட் இஸ் எ டிசிப்ளின், இட் இஸ் அன் எக்ஸாம்பிள். நீங்கள் என்ன செய்றீங்களோ அதுதான் மற்றவங்களுக்கு எக்ஸாம்பிளாக இருக்கும். அதில் முன்னாடி நிற்கிறவங்க, தலைமைத்துவத்தில் இருக்கிறவங்க, நீங்கள் முன்னாடி மாதிரியாக இல்லைன்னா ஈஸியாக மற்றவங்க செஞ்சுருவாங்க. நிறைய சர்ச்சஸுக்கு போனீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மூப்பர்களுடைய பிள்ளைகள் தான் விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஏன் தெரியுமா?
அவங்க மூப்பருடைய பிள்ளைன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. மற்றவங்களாம் வந்து அவங்களே அப்படி செய்கிறாங்க, நம்ம என்ன செய்யறது? அந்த மூப்பர்கள் கேட்கவும் முடியாது. ஏதாவது பைபிள் படிச்சுட்டு வர சொன்னால் அங்கே பொறுப்பாக உள்ள பிள்ளைகள் தான் பைபிள் படிக்கலை. ஏன்னு தெரியுமா? கேட்க வேண்டிய நபரே வந்து அப்பா தானே கேட்கணும், அம்மா தானே கேட்கணும். ஆனால் அவங்களுக்கு தான் தெரியும்ல, கேட்க மாட்டாங்க. அப்போ நீங்கள் எப்படி மற்றவங்களை கேட்க முடியும்? ஸோ மேய்ப்பனை வெட்டுவேன் ஆடுகள் சிதறி போங்கிற மாதிரிக்க யார் முதன்மையாக நிற்கிறாங்களோ அவங்க ஒழுக்கம் இருக்கணுங்கிறத ஆண்டவர் சொல்கிறார். நீ ஒரு பொறுப்புக்கு வரணும்னா நீ ஒரு வேலைக்காரனை போல் இருக்கணும், வேலை செய்யணும், மாதிரியாக இருக்கணும். நமக்கு இங்கே பிரசங்கிகள் தேவையில்லை. பிரசங்கம் இங்கே இருக்கிற எல்லாருமே பிரசங்கம் பண்ணலாம், கேட்டு போய். மாதிரிகள் வேண்டும். ஏசு ஆண்டவராக தான் சொன்னார், ஃபாலோ மீ. நான் உனக்கு மாதிரி வச்சுட்டு போனேன், காலை கழுவி மாதிரி வைக்கிறேன் சபையில் எப்படி இருக்கணுன்ட்டு. நான் மற்ற இடத்துக்குலாம் போகும்போது சொல்லுவேன், காளையருள் வந்து பாருங்கன்னு சொல்லுவேன். எப்படி? என்னை வந்து பாருங்கன்னு சொல்லலை, என்னை தான் எல்லா இடத்துலையும் பார்க்குறாங்களே. காளையருள் வந்து பாருங்கள், முத நாளே வாங்க. ஏன் தெரியுமா? நீங்கள் நிறைய பேருக்கு தெரியாது, நீங்களும் முத நாள் வந்தீங்கன்னே தெரியும். எத்தனை தம்பிமார் வந்து முத நாள் நைட்டே வேலை செய்கிறாங்க. மேலே க்ளீன் பண்ணுறாங்க, பாத்திரத்தை கழுவுறாங்க, பாலை காய்ச்சுறாங்க, தண்ணி பிடிச்சி வைக்கிறாங்க. காலையில் 4:30 மணி 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு லைட்டை பற்ற வச்சு வேலை செய்கிறாங்க. வாழையடி வாழையை அப்படி ஒவ்வொருத்தருக்கு மாதிரியாக இருந்ததுனால இன்றைக்கும் காலையில் அந்த வேலை நடந்துகிட்டு இருக்கு. நான் 5 மணிக்கு அலாரம் வைக்க வேண்டியதில்லை, கொஞ்சம் காதை தீட்டினாலே போதும், இங்கே சத்தம் கேட்க ஆரம்பிச்சிடும். சின்ன தம்பிமார்கண்டு ரட்சிக்கப்படாதவங்க கூட இவங்களுக்கு நாம் மாதிரியாக இருக்கணுமா இல்லையா? இன்னும் அருமையானவர்களே, எந்த விதத்தில் நீங்கள் மற்றவங்களுக்கு இடரெல்லாம் இருக்கவே கூடாது. இங்கே உட்காந்து ஒரு சிலர் கோல் பேசுகிறது, அடுத்தவங்களை பற்றி பேசுகிறது, புவர் எக்ஸாம்பிள்ஸ். தயவுசெய்து நீங்கள் ரொம்ப நாளாக சர்ச்சுக்கு வர்றீங்கன்னா நீங்கள் என்ன பேசுகிறீங்க, யாரை பற்றி பேசுகிறீங்க, எந்த வீட்டை பற்றி பேசுகிறீங்க, உங்கள் மருமகளை பற்றி, மயனை பற்றி, புருஷனை பற்றி, வீட்டை பற்றி, அது பேசுறதுக்கு இங்கே வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு புறம் பேசுறதுக்கு இங்கே ஒரு துணைக்கு ஆள் வேணும். நோ, பேட் எக்ஸாம்பிள்ஸ். நல்ல மாதிரியாக இருக்கணும். சபைக்கு வந்தோமா கொஞ்ச நாள், வாரத்தில் ஒரு நாள், அந்த ஒரு நாளில் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் சர்ச்சில் இருக்கிறோம். நம்ம இங்கே வந்து பேசும்போதும் அவரை பற்றி, இவரை பற்றி, ஊரை பற்றி, உலகத்தை பற்றி 6 நாள் வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு வர வேண்டியது, 7 நாள் உட்காந்து அள்ளி விட வேண்டியது. உனக்கு ரொம்ப தெரியுமா, எனக்கு ரொம்ப தெரியுமான்ட்டு. அது பெண்கள் கூடியாச்சுன்னா கிளவிகள் பேச்சுன்னே பைபிள் எழுதியிருக்கு. அது என்னன்னாக்கா புறம் பேசுறது, அடுத்த வீட்டை பற்றி பேசுறது. வயசான சகோதரிகளுக்கு தான் எழுதியிருக்கு கிளவிகள் பேச்சு அப்படி. பைபிள் இருக்கா இல்லையா? இருக்குது. கிளவிகள் பேச்சுன்னு என்னது? அடுத்த வீட்டில் நடக்கிறது, இன்னார் வீட்டில் நடக்கிறது, சொந்த வீட்டில் நடக்கிறது. நீங்கள் பேசிட்டு அடுத்த நாள் சரியாக இருக்குன்னு போயிடுவீங்க. நீங்கள் கொட்டின குப்பை காற்றுல பறந்து எல்லா வீட்டுக்கும் போயிடுச்சு. உங்கள் வீட்டில் நீங்கள் கூட்டாமல் கொட்ட வேண்டிய இடத்துல கொட்டாத குப்பை வந்து கிடங்குல கொட்டுறதுக்கு போல் இங்கே கொட்டினதுனால காற்றுக்கு பறந்து பக்கத்தில் உள்ள எல்லா வீட்டுக்கும் போயிடுச்சு. போகுதா இல்லையா? ஸோ நீங்கள் இடரெல்லாம் இருக்கிறீங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறார்? இந்த சிறுவரில் ஒருவனுக்கு நீ இடரெல்லாம் இருந்தால் கழுத்தில் எந்திரக்கல் கட்டி ஆழத்தில் அமிழ்த்து. அப்போ என்ன அர்த்தம்? இடரெல்லாம் இருக்கக்கூடாது. நம்ம ஒரு நல்ல மாதிரியாக இருக்கணும். வி மஸ்ட் நாட் பி பேட் எக்ஸாம்பிள்ஸ். நான் ஒரு முறை இங்கே நின்று பேசின வார்த்தை வந்து பைபிளில் உள்ள வார்த்தை தான். நான் சொல்லிட்டேன், உயிரை கொடுப்பேன்னு சொல்லுவான், அதை கூட கொடுக்க மாட்டேன்னு. அலெக்ஸ் பிரதர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, பிரதர் அந்த வார்த்தையை நீங்கள் தவிர்த்து இருந்தால் நல்லாயிருக்கும். நான் தவிர்த்துட்டேன், அதிலேருந்து அந்த வார்த்தையை நான் சொல்லலை. நான் ஏற்றுக்கிறேன். நான் நீங்கள் என்ன பிரதர் எனக்கு சொல்கிறது, பைபிளில் தான் எழுதியிருக்கு, தலையில் உள்ள இதெல்லாம் என்னப்பட்டிருக்கு, நான் சொல்லலை. நான் அதுதான் மாதிரி, நான் ஏற்றுக்கிறேன். நீங்கள் என்னை யார் சொன்னாலும் சரி நான் ஏற்றுக்கிடுவேன். ஐ எம் ஹம்பிள். அது என்னையே மாற்றுது, என்னுடைய பர்சனாலிட்டியை மாற்றுது. அருமையானவர்களுடைய நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய மாதிரியை பார்த்து நம்மளை மாற்றிக்கிடணும். நீங்கள் என்ன எனக்கு சொல்கிறதுனாக்கா, நம்ம சர்ச்சுக்கு வந்து என்ன பிரயோஜனம்? பைபிள் படிங்கன்னு சொன்னால் ஒருத்தருக்கு பிடிக்க மாட்டேங்குது, மனைவியை நேசிங்கன்னு சொன்னால் பிடிக்க மாட்டேங்குது, புருஷனுக்கு கீழ்ப்படிங்கன்னா பிடிக்க மாட்டேங்குது, இங்கே உட்காந்துட்டு புறம் பேசாதீங்கன்னா பிடிக்க மாட்டேங்குது. அப்புறம் எதுக்கு சர்ச்சுக்கு வரணும்? சர்ச்சில் வந்து நம்ம நல்ல வழியை காண்பிக்கிறதுக்கு, இயேசுவின் மாதிரி காமிக்க தான் இங்கே போதிக்கிறோம். அது உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் சினிமா கோட்டைக்கு போகலாம், வீட்டில் உட்காந்துக்கிட்டு எனக்கு கதை அடிச்சுக்கிட்டு இருக்கலாம், நல்லா பெட்டில் படுத்து என்ஜாய் பண்ணலாம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை கறி மீன் வாங்கி சமைச்சு நல்லா சாப்பிடலாம். ஹூ இஸ் ஆஸ்கிங் யூ டு கம்? வந்தோம்னா, ஆண்டவரே நான் எவ்விதத்தில் மற்றவங்களுக்கு இடலற்றவளாக இருக்கணும், நல்ல மாதிரியாக இருக்கணும். இயேசு நமக்கு மாதிரியை வச்சுட்டு போயிருக்காரு. சபைக்கு யாராவது வரலைன்னா, நீங்கள் என்ன பதில் சர்ச்சுக்கு வரலையாமே, அது பிடிக்க மாட்டேங்க நிறைய பேருக்கு. தொட்டா சுருங்கிப்பாங்கல்ல, ஒரு இலை தெரியுமா உங்களுக்கு? நான் பார்த்துருக்கேன், அப்படியே இந்த இலை நல்லாயிருக்கும், அப்படியே தொட்டிங்கன்னா போதும் அப்படியே சொருன்னு சுருங்கிடும். எப்படி தான் அந்த உணர்வை தேவன் அதுக்கு கொடுத்தாரோ தெரியல. ஒரு இலைங்க, ஒரு இலையை தொட்டிங்கன்னா போதும், அதுவே இன்னொரு இலையில் தொட்டால் இன்னொரு தொட்டால் அப்படியே சுருங்கிடும். நிறைய பேருக்கு வந்து தொட்டா சினுங்கிகளாக இருக்காங்க.
நம்ம அப்படி இருக்கக்கூடாது. ஏசு ஆண்டவரை அடித்தாங்க, காரி துப்புனாங்க, கன்னத்தில் அரைஞ்சாங்க, அவர் வருத்தப்படவே இல்லை, திருப்பி செய்யவும் இல்லை. அது மட்டும் கிடையாது, அவர் என்ன சொல்கிறாருன்னா, தேவன் பேரில் உள்ள நம்பிக்கையில் நீ என்ன வேணாலும் செஞ்சுட்டு போ, தேவனை அனுமதிக்கிற வரைக்கும் தான், அதுக்கு மேலே ஒரு விரல் நீட்டினாலும் உன்னை தேவன் சும்மா விட மாட்டார். அருமையானவர்களே, இப்படி தான் நம்ம வந்து தேவன் பேருடைய அதிகாரத்தின் மேலே நம்பிக்கை உள்ளவங்களாக இருக்கிறது. சரி, அதுக்கடுத்து நான் இப்போ சொன்னேன், ஒரு வேலைக்காரனுடைய ஆவியில் நாம் வந்து கீழ்ப்படிந்து இருக்கிறது, பொசிஷனையோ ஆனரையோ விரும்பாமல் சேவை செய்கிற மனப்பான்மையோடு கூட நீங்கள் சபைக்கு வரணும். அதான் ஆண்டவர் வந்து நம்ம காண்பிக்கிற மாதிரி. அதுக்கடுத்து பாருங்கள், பொறுமையில் மாதிரியாக இருந்தார், கீழ்ப்படியில் மாதிரியாக இருந்தார், தாழ்மையில் மற்றவங்களுக்கு சேவை செய்கிறதுல ஒரு வேலைக்காரனை போல இருந்தார். அதுக்கடுத்து அதிகாரத்துக்கு கீழ்ப்படிகிறதுல நமக்கு மாதிரியாக இருந்தார். அதில் ஒரு காரியத்தை நல்லா கவனிக்கணும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 2வது அதிகாரம் 51ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, லூக்கா 2:51. பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அவருடைய தாயார் இந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்தில் வைத்து கொண்டாள். பாருங்க, and he went down with them and came to Nazareth and he continued in subjection to them. யாருக்கு கீழ்ப்படிந்தார்? சப்ஜெக்ஷனுங்கிற வார்த்தைக்கும் ஒபீடியன்ஸிற வார்த்தைக்கு நான் வித்தியாசம் சொல்லியிருக்கேன். ஒபீடியன்ஸ்னால் கீழ்ப்படிதல், வானா வர்றது, போனால் போகிறது, உட்காருனா உட்கார்றது. ஆனால் சப்ஜெக்ஷன் அப்படின்னா அதை பணிந்த ஆவியோடு நமக்கு சொல்கிறவங்களுடைய அதிகாரத்தை மதித்து, அவர்களை மதித்து அவர்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்து அன்போடு கூட விருப்பத்தோடு கூட கீழ்ப்படுகிறது. கோஆப்ரேட்டிங் வித் தம், ரெஸ்பெக்டிங் தம் அண்டு ஒபேயிங் தம். அப்போ வெளிப்படையாக வந்து ஒருத்தர் வந்து இப்போ ஒரு பிள்ளையிட்டே நீங்கள் சொல்லுங்களேன், ஒரு தடவைக்கு 2 தடவை சொன்னீங்க, அந்த பிள்ளைங்க என்ன சொல்லுவாங்க? வேறு வேலையில் போங்கம்மா அப்படிம்பாங்க. ஏய் செய்கிறியா இல்லையா? சில பேர் 1 2 3 கம்ப்யூட்டர் அடிக்க போகிறோம்ட்டு உடனே செய்வாங்க, செஞ்சுருவாங்க. ஆனால் அவங்க விருப்பம்போடு செய்கிறாங்கன்னா இல்லை. ஒபீடியன்ஸ் ஆனால் ஒபீடியன்ஸ் தான், ஆனால் சப்மிஷன் கிடையாது. சப்மிஷன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, விருப்பத்தோடு கூட சொல்கிறவங்களுக்கு மரியாதையோடு கூட முறுமுறுக்காமல் கீழ்ப்படிகிறதுக்கு பேர் தான் சப்மிஷன். ஸோ ஆண்டவர் குறித்து அதான் எழுதியிருக்கு, ஹி சப்ஜெக்டட் டு தி அத்தாரிட்டி. அங்கே எழுதியிருக்கு, மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள்னு தமிழில் போட்டிருக்கு. இங்கிலீஷ் என்ன போட்டுருந்தா சப்மிட் டு யுவர் ஹஸ்பண்ட்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர்களுக்கு அடங்கி அவர்களுடைய அதிகாரத்திற்கு மரியாதை கொடுத்து விருப்பத்தோடு கூட கீழ்ப்படியுங்க. அது எப்படிங்க விருப்பத்தோடு கீழ்ப்படிய முடியும்? சாப்பிட்டுட்டு இருக்கிறோம், போய் எந்திரிச்சு போயிருந்தா இந்த காலை கழுவு அப்படின்னு சொன்னால் எப்படி விருப்பத்தோடு? ஆண்டவர் அப்படி தானே செஞ்சார், சாப்பிட்டுக்கிட்டு தான் இருந்தார். அவர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கவர் கையை கழுவிட்டு சட்டையெல்லாம் கழட்டிட்டு இடுப்பில் துண்டை கட்டிக்கிட்டு போய் அதே துண்டுலேயே ஒரு முனைகிட்ட துடைக்கிறார், கால்ட்டு திருப்பி வந்து சட்டையெல்லாம் போட்டுட்டு உட்காந்துக்கிட்டு வந்து அவங்களுக்கு சொல்கிறார், இது மாதிரி நீங்களும் செய்யட்டு. உண்மையிலே இதெல்லாம் நம்ம கஷ்டமாக தானே இருக்கும், ஈஸியாகவா இருக்கும்? போதிக்கிறது ஈஸியாக தான் இருக்கும், செய்கிறது எனக்குமே கஷ்டமாக தான் இருக்கும். ஆனாலும் இதுதான் நாம் பின்பற்றும்படி இயேசு ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற மாதிரி. இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் வாழுகிற கிறிஸ்தவர்களை பார்க்க முடியல, வார்த்தையில் ஜாலக்கம் பண்ணுற கிறிஸ்தவர்களை பார்க்க முடியுது. வாழுகிற மாதிரியாக இருக்கிற கிறிஸ்தவர்களை உலகம் பார்க்கல. அதனால தான் கிறிஸ்தவர்களெல்லாம் மதம் மாற்றுறவங்கன்னு சொல்கிறாங்க. மனிதர்கள் மாறுகிறவர்களாக இருந்தால் யாராவது சொல்லுவாங்களா? ஏன் மதம் மாற்றுறோன்னு சொல்கிறாங்க? வாழ்க்கையில் பார்க்க முடியல. வாழ்க்கையில் எல்லாரையும் போல தான் இருக்கிறாங்க, எல்லாரும் போல் போய் சொல்கிறாங்க, ஏமாத்துறாங்க, ஒழுங்கினமாக நடக்கிறாங்க, பண ஆசை உள்ளவங்களாக இருக்கிறாங்க, ஜாதி பார்க்குறவங்களாக இருக்கிறாங்க, அதிகாரத்துக்கு எழுத்து நிற்கிறாங்க. அப்புறம் இங்கே வந்து நம்ம வந்து கிறிஸ்தவங்க அப்படின்னு நாங்கள் இந்த சபைக்கு போகிறோம், அதில் என்ன மேன்மை இருக்குது? ஆண்டவர் சொன்னார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான்னு. இப்போ ஏசு ஆண்டவர் என்ன விரும்புகிறாரு? என்னை காண்கிறவர்கள், உங்களை காண்கிறவங்க என்னை காணணும்னு சொல்கிறார். நம்முடைய பொறுப்பு அதிகம், அருமையானவர்களே. அதுக்கடுத்து ஏசு ஆண்டவர் வந்து அன்பில் மாதிரியாக இருந்தார். எப்படி அன்பில் மாதிரியாக இருந்தார்? யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 13ஆம் அதிகாரத்தில் 1-2 வசனங்களை வாசிங்க. பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவுக்கு போன காரியத்தை தான் மரணமாக நம்ம நினைவு கூறுகிறோம். அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது இங்கே எழுதியிருக்கு, வாசிங்க. அடுத்து வாசிங்க. தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து அவரை காட்டிக் கொடுக்கும்படி பிசாசவன் அவன் இருதயத்தை தான் தூண்டின பின்பு அவர்கள் போஜனம் பண்ணி கொண்டிருக்கையில். போதும்.
இப்போ என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, தான் இந்த உலகத்தை விட்டு போகக்கூடிய வேலை வந்தது. இயேசு ஆண்டவர் வந்து தம்மிடத்தில் ஆரம்பத்தில் எப்படி அன்பு கூர்ந்தாரோ அதே மாதிரி முடிவு வரைந்தும் அன்பு கூர்ந்தார். அவருடைய சீஷர்களை தான் அவர் குறிப்பிடுறாரு. அந்த சீஷர்களில் ஒருத்தர் வந்து மறுதளித்தவர், ஒருத்தர் வந்து காட்டி கொடுத்தவர், பணத்தை வாங்கிட்டு காட்டி கொடுத்தவர், இன்னும் எல்லாரும் விட்டு ஓடி போனவர்கள். எவ்ரி ஒன் ஸ்கேட்டர்ட். எல்லாரும் ஒரு நேரத்தில் கைவிட்டு ஓடிப்பானார்கள். ஒருவர் ஒரு நேரத்தில் காட்டி கொடுத்தார், ஒருவர் ஒரு நேரத்தில் மறுதளித்தார். ஒரு நேரம் இல்லை, 3 நேரம் மறுதளித்தார். இப்படிப்பட்டவர்களிடத்தான் முடிவு பரியந்தம் அன்பு கூர்ந்தார் என்று எழுதியிருக்கு. யூதாஸ் காரியத்து குறித்து என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, அவர் அங்கே அடுத்த வசனத்தில் எழுதியிருக்கு பாருங்கள். அவர் காட்டி கொடுத்தார். என்ன காட்டி கொடுத்தார்? இயேசுவை இவர்தான் என்று காட்டி கொடுத்தார். எதுக்கு காட்டி கொடுத்தார்? பணத்தை வாங்கி கொண்டு காட்டி கொடுத்தார். பணத்தை வாங்கி கொண்டு மத்திய 26 எழுதியிருக்கு. அந்த பணத்தை வாங்கிட்டு, அட்வான்ஸ் வாங்கிட்டு, he was looking for an opportune time. சந்தர்ப்பம் எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்து, இப்போன்னா ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, அப்போ நேரே சொல்லி கூட்டிகிட்டே வந்துட்டார். அதுக்கப்புறம் வருத்தப்படுறார். இவரை குறித்து வேதத்தில் என்ன எழுதியிருக்குன்னா, யோவான் 6ஆம் அதிகாரத்தில் 64வது வசனத்தையும் 70ஆம் வசனத்தையும் வாசிங்க. ஆண்டவர் அப்போதே இவரை தெரிந்திருந்தார். யோவான் 6:64-70 வாசி. ஆகிலும் உங்களில் விசுவாசியாதவர்கள் சிலர் உண்டு என்றார். விசுவாசியாதவர்கள் இன்னார் என்றும் தம்மை காட்டிக் கொடுப்பவன் இன்னார் என்றும் ஆதி முதலாக இயேசு அறிந்திருந்தபடியால் அவர் பின்னும் போதும். இயேசு ஆண்டவர் வந்து யூதாஸ் வந்து காட்டி கொடுக்க போகிறார் என்று தெரிந்தே அன்பு கூர்ந்தார். இதெல்லாம் நமக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? இப்படி வச்சுங்களேன், ஒரு நண்பன், ஒரு ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், எதிர்பாலியரை சொல்ல வேண்டாம், காதல் இதெல்லாம் அந்த கத்திரிக்காய் வேண்டாம். ஒரு ஆணும் பழகுறாங்க, அல்லது ஒரு பெண்ணு நண்பர்களாக பழகுறாங்க. சிறந்த நண்பர்கள். சிறந்த நண்பர்கள் வந்து ரொம்ப உயிர் நண்பர்கள்பாங்கள்ல. இந்த நண்பன் கூட எதிர்காலத்தில் வந்து நம்மளை காலவாரி விட்டுருவான் அப்படின்னு முன்னாடியே தெரிந்தால், எதிர்காலத்தில் நடக்க போகிற தெரிஞ்சால் எத்தனை பேர் அன்பு கூற முடியும்? ஒரு மனைவி எதிர்காலத்தில் என்கிட்ட டைவர்ஸ் வாங்க போகிறா அப்படின்னு தெரிஞ்சால் எந்த புருஷனாவது நேசிக்க முடியுமா? ஆண்டவர் இயேசு குறித்து எழுதி. இன்னும் பாருங்கள், அடுத்த வசனம் 70 வாசிங்க. இயேசு அவர்களை நோக்கி, 12 உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா? உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசா இருக்கிறான் என்றார். பிசாசா இருக்கிறான், பிசாசு மாதிரி இருக்கிறான்னு யூதாசு குறித்து சொல்லிட்டாரு. பிசாசு மாதிரி இருக்கக்கூடிய அந்த யூதாஸ் காரியத்தை குறித்து தான் அங்கே யோவான் 13 எழுதியிருக்கு. முடிவு பரியந்தம் அன்பு கூர்ந்தார். இதெல்லாம் எப்படி தெரியுமா? நம்ம வீட்டில் ஒரு பிசாசை கொடுத்துட்டு நீ முடிவு பரியந்தம் அன்பு கூற வேண்டும் அப்படின்னா, உன் வாழ்க்கை முடிகிற வரைக்கும் நீ அவனிடத்தில் அன்பு கூறணுப்பா. அவன் பிசாசாக தான் இருப்பான், ஆனால் நீ சாகிற வரைக்கும் அவனிடத்தில் அன்பு கூறணும். எப்படி இருக்கும்? கஷ்டம். யோசிச்சு பாருங்கள். இயேசுக்கும் இது தெரியும், நமக்கு தெரியாது. இயேசு யூதாஸ் காரியத்தை விசுவாசிக்கலைன்னு தெரியும், யூதாஸ் காரியத்தை காட்டி கொடுப்பாருன்னு தெரியும், யூதாஸ் காரியத்து பிசாசை போல இருக்கிறாருன்னு தெரியும். ஆனால் முடிவு பரியந்தம் அன்பு கூர்ந்தார். இதுதான் நமக்கு ரொம்ப கஷ்டமான காரியம். ஆனால் இயேசுவனுடைய அன்பு அவ்வளோ பெரிய அன்பு. இதைத்தான் அந்த யோவான் 13 தான் 35 சொல்கிறார். நீங்களும் ஒருவரில் ஒருவர் நான் அன்பு கூறுவது போல நீங்கள் அன்பு கூர்ந்தா உலகமெல்லாம் அறிந்து கொள்ளும் நீங்கள் என் சீசர்கள் என்று சொல்லி. வாசிங்க, யோவான் 13 34-35 வாசிங்க. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். பார்த்தீங்களா? நான் உங்களிடத்தில் அன்பாயிருந்தது போல எ நியூ கமாண்ட்மெண்ட். பழைய போதனை என்னென்னா, உன்னை போல பிறனை நேசி. அது லேவிய ராமத்தில் 18ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கு. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாரு? நான் உங்களிடத்தில் அன்பாக இருந்தது போல். நீங்கள் துரோகியாக இருந்தீங்க, காட்டி கொடுக்குறவனா இருந்தீங்க, இக்கட்டான நேரத்தில் என்னை கைவிட்டுட்டு எல்லோரும் ஓடி போயிட்டீங்க. நான் உங்களிடத்தில் அன்பாக இருந்தேன், முடிவறிந்த என் அன்பில் குறைவே இல்லை. நீங்களும் ஒருவரில் ஒரு அன்பாக இருங்கள் சொன்னார் ஆண்டவர். என்னை போல் நீங்களும் ஒருவரோட அன்பாக இருந்தால் இந்த உலகம்லாம் என்ன தெரிஞ்சுக்கணும்? நீங்கள் என் சீசர்கள் என்று அறிந்து கொள்ளும். அப்போ நமக்கு ஐடி கார்டு அல்லது ஆதார் கார்டு என்ன கிறிஸ்தவர்களுங்கிறதுக்கு பேர் இல்லை, எந்த சபைக்கு போகிறோங்கிறது இல்லை. நம்ம ஒருவரோட அன்பாக இருக்கிறது. அன்புங்கிறது வேறு, ஐக்கியங்கிறது வேறு. ஐக்கியம் இல்லாமல் இருக்கலாம், நம்ம எல்லாரோட ஐக்கியப்பட முடியாது. இப்போ மாற்று கருத்துள்ளவர்கள், உபதேசம் பண்ணுறவங்க, அவங்களோட நம்ம ஐக்கியப்பட்டு சேர்ந்து ஒரு காரியத்தை செய்ய முடியாது. ஐக்கியங்கிறது டூயிங் டுகெதர் சம்திங் ஃபார் த லார்ட். ஆண்டவருக்காக ஒன்றை சேர்ந்து செய்கிறது. தட் இஸ் ஃபெலோஷிப்.
ஆனால் பீயிங் டுகெதருங்கிறது ஃப்ரெண்ட்ஷிப்பு. ஒன்றா இருக்கிறது ஃப்ரெண்ட்ஷிப்பு. அது கிளப்பு இல்லை. ஒரு ரயிலில் போகும்போது கூட நம்ம வந்து அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடலாம். ஒன்றா இருக்கும்போது அரட்டை அடிக்கிறோம், பேசுகிறோம், சிரிக்கிறோம், ஃப்ரெண்ட்ஷிப். ஆண்டவருக்காக ஒன்று சேர்ந்து செய்யும்போது தட் இஸ் ஃபெலோஷிப்பு. பட் ஆனால் இங்கே வந்து என்னென்னாக்கும் ஒருவருக்காக ஒரு ஜீவனை கொடுக்கக்கூடிய அளவுக்கு, யாருக்கு துரோகிகளுக்கு, காட்டி கொடுக்குறவங்களுக்கு, மறுதளிக்கிறவர்களுக்கு, விட்டுட்டு ஓடி போகிறவங்களுக்கு ஆபத்து நேரத்தில் உதவுறதுக்கு தான் நண்பன் பிறந்திருக்காரு. இவங்களாம் அவங்கவுங்க உயிரை காப்பாற்றிக்கிட்டு ஓடி போயிட்டாங்க. காரணம் என்னென்னா, அறுவாள் எடுத்து வெட்ட போனால் விட மாட்டேங்கிறாரு. இவர் கூட இருந்தால் நம்மளும் சேர்த்து போயிடும், நம்மளை கொண்டுறாங்க, ஓடி போயிட்டாங்க. ஆனாலும் கூட அவர்களிடத்தில் முடிவு வரையும் தான் அன்பு கூர்ந்தார். இதுதான் இயேசுனுடைய அன்பின் மாதிரி. அதே மாதிரிக்கு பாருங்கள், நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து அவரை சிலுவையில் அறைந்தவர்களை கூட என்ன சொல்கிறார்? பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்வது என்னதென்று அறியாமல். என்ன சரியா தெரியாதா? அடித்தா சாவாங்கன்னு தெரியாதா? தெரியும். சிலுவையில் தொங்க விட்டால் செத்து போயிடுவார்னு தெரிஞ்சு தான் செஞ்சாங்க. அப்போ என்னத்தை தெரியல? அவர்கள் தேவனை அறியவில்லை. அவர்களுடைய கண்கள் திறக்கப்படவில்லை. ஒரு நாள் தேவனுக்கு நாம் இப்போ செய்கிற காரியத்துக்கெல்லாம் கணக்கு கொடுக்கணும்னு அவங்களுக்கு தெரியலை. அவர் நீதி தெரியவில்லை, நியாய தீர்ப்பு தெரியவில்லை. இவர் தேவனுடைய குமாரன் என்று மாத்திரம் தெரியவில்லை, தேவனையும் தெரியவில்லை. நித்திய ஜீவன் என்பதுதான் ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அப்போ இயேசு கிறிஸ்துவை அறியாதனால, பிதாவாகிய தேவனை அறியாதனால அவர்கள் அந்த காரியத்தையெல்லாம் செய்கிறார்கள். இப்போ நமக்கு செய்கிறவர்கள் சுயநலம் உள்ளவங்களாக இருப்பாங்க, தேவனை அறியாதவங்களாக இருப்பாங்க. அதனால் அவர்கள் நமக்கு இப்படி செய்கிறார்கள். இந்த ஒரு வெளிப்பாடு நமக்கு வேணும். மற்றவங்க இப்படி செய்கிறாங்கன்னா அவங்க நம்மளை பகைக்கிறார்கள், வெறுக்கிறார்கள். நாம் ஒரு பாவமும் செய்யலை, நமக்கு விரோதமாக எழும்புறாங்க. காரணம் என்ன? அவர்கள் தேவனை அறியவில்லை. ஆனபடினால அவர்கள் செய்வது பாவம் என்பதும் அவர்களுக்கு தெரியவில்லை. தேவனை அறிந்திருந்தால் அவர்கள் செய்வது பாவம் என்று தெரியும். தேவனை அறியாதனால, தேவனுடைய நீதியை அறியாதனால அவர்கள் அப்படி செய்கிறார். என்ன அருமையானவர்களே, இரக்கம், மன்னிக்கிறது. அவர் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல ஜனங்கள் இருக்கிறத பார்த்து அவர் மனது உருகினார்னு வாசிக்கிறோம். இதோ அவர்கள் திக்கற்றவர்களாக இருக்கிறாங்க, மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல இருக்கிறாங்க. ஆமாம் மேனோர்களே, நாம் வந்து தாய் தேவப்பன் இல்லாதவங்க, விதவைகள், ஏழைகள், வியாதிப்பட்டவர்கள், கஷ்டப்படுவர்களை பார்க்கும்போது அவர்களுக்கு ஏதாவது நம்மளால் முடிந்த அளவுக்கு உதவி செய்யணும். ஒரு ஆறுதலான வார்த்தை, ஒரு விசாரிப்பு, அவர்களுக்கு நன்மை செய்கிறது. ஏன் ஆண்டவர் அப்படி தான் எழுதியிருக்க, அவரை குறித்த நன்மை செய்கிறவராய் சுட்டித்திருந்தார். என்ன செஞ்சாராம்? நன்மை செய்கிறவராய் சுட்டித்திருந்தார். ஆமர்மையானவர்களே, இரக்கத்தில், மன்னிக்கிறதுல, தியாகத்தில், ஏசு ஆண்டவருடைய தியாகத்தை நினைவு கூறும்படி தான் நாம் எல்லோரும் இப்போ அவருடைய மரணத்தை நினைவு கூறுவோம். மரணத்தை நினைவு கூறுறோம்னா அவருடைய தியாகத்தை நினைவு கூறுகிறோம். அதுதான் அவர் எவ்வளவு ஒரு தியாகமாய் தன் ஜீவனையே நமக்காக விட்டார். இதுதான் அவருடைய தியாகம். அதைத்தான் நினைவு கூறுறோம். ஸோ தியாகத்தில், மன்னிக்கிறதுல, அன்பு கூறுறதில்ல, இறக்கப்படுறதில்ல, மனதுருக்கமாக இருக்கிறதில்ல, சேவை செய்கிறதில்ல, தன்னை தாழ்த்தி ஒரு கீழ்த்தரமான வேலையை கூட தன்னுடைய சீசர்களுக்காக செய்கிறதில்ல, எஜமான்களுக்காக இல்லை, சீசர்களுக்காக. உபத்திரவத்தில், பாடுகளில், கஷ்டங்களில். அவர் வந்து நல்ல வீடு கிடையாது. அவரே சொன்னார், மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடம் இல்லை, நரிகளுக்கு கூட குழிகள் உண்டு, பறவைகளுக்கு கூட கூடுகள் உண்டு, எனக்கோ தலை சாய்க்க இடம் இல்லைனார். பிதாவாகி தேவன் என்னை நேசிக்கிறாருங்கிறாரு. நம்ம என்ன கேட்போம்? என்ன உங்களை நேசிக்கிறாருங்க, உங்களுக்கு ஒரு வீடை கொடுக்க வேண்டியதானே? இப்படி கேட்பாங்க. ஒரு உலகத்தில் உள்ளவங்க கேட்பாங்க, உங்களை தேவன் நேசிக்கிறாருன்னு கொடுக்கணும். அவர் சொன்னாங்க, தேவன் சொல்லிட்டு தேவன் மேலே நம்பிக்கையாக இருந்தீங்களே, இப்போ அந்த தேவன் உங்களை காப்பாற்ற வேண்டியதானே அப்படின்னு சொன்னாங்க. அவர் அசைக்கப்படவே இல்லை. ஏன் தெரியுமா? தான் ஒரு நோக்கத்தோடு தான் இந்த பூமிக்கு வந்திருக்கிறேன், ஒரு நோக்கத்தோடு தான் என் தேவன் எனக்கு இந்த வேலையை எங்கள் அப்பா கொடுத்துருக்கிறாரு, அது முடித்த உடனே நான் மீண்டும் பரலோகத்துக்கு போவேன். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டுன்னு ஏன் சொன்னார் தெரியுமா? அவர் மனுஷருடைய பாவங்களையெல்லாம் தன்மையில் ஏற்றுக்கொள்ளும் போது பிதாவினுடைய முகத்தை தரிசிக்க முடியவில்லை. அங்கே ஒரு பிரிவினை உண்டாயிற்று. அதில் தான் சொன்னார், ஏன் என்னை கைவிட்டுட்டீங்கன்னு சொல்லிட்டு. கொஞ்ச நேரம் கழிச்சு மாறு, அது ஒரு இடம் தான் தேவனேன்னு சொன்னார். அதுக்கடுத்து என்ன சொன்னார்? உயிர் தெழுந்த பின்னாடி நான் என் பிதாவுக்கிட்ட போகிறேன்னு சொன்னார். ஸோ எல்லா இடத்துலையும் பிதான்னு தான் சொன்னார். அருமையானவர்களே, நமக்கு என்ன நேர்ந்தாலும் பிதாவாகி தேவனுடைய அன்பை சந்தேகிக்கக்கூடாது.
அவர் மேல் உள்ள நம்பிக்கையில் விசுவாசத்தில் அசைக்கப்படக்கூடாது. இதுதான் இயேசு நமக்கு காண்பித்ததான மாதிரி. பாடுபடும் போது பயமுறுத்துறது, வையும் போது பதில் வைக்கிறது, வாக்குவாதம் பண்ணுறது, கூக்குரலிடுறது, இதெல்லாம் ரொம்ப ஈஸின்னு நினைக்காதீங்க. அதனால தான் பரிசுத்த ஆவியை கேளுங்க, இது உங்களால் முடியாதுன்னு சொன்னார். தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்கிறது நம்மளால் முடியாதுங்க. மன்னிக்கிறங்கிற முடியாது. யாராவது நம்மள்கிட்ட கடிந்து கொண்டு புத்தி சொன்னால் கூட அவங்களால நேசிக்க முடியாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதுலேயும் நமக்கு மாதிரியை காண்பித்தார். எப்படி? எபிரேயர் 5:7 எழுதியிருக்கு, அவர் இந்த பூமியில் இருந்த நாட்களில் இந்த ஜீவனை எழுந்து விடாதபடிக்கு டு பி சேவ்டு ஃப்ரம் த ப்ரீமெச்சூர் டெத்து, ஆவிக்குரிய வாழ்க்கையில் மரணம் வந்துடாதபடிக்கு பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் வேண்டுதல் செய்து விண்ணப்பம் பண்ணி அவருக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் அந்த ஜெபம் கேட்கப்பட்டு அவர் வெற்றி அடைந்தார், பூரணமானார். நமக்கும் அதே தான் வழி. நான் இப்போ சொன்ன எந்த காரியத்தையும் என்னாலையும் செய்ய முடியாது, உங்களாலையும் செய்ய முடியாது. தேவன் நமக்கு பலன் தரலைன்னா நிச்சயமாக செய்ய முடியாது. அவரே சொல்லிட்டார், உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்ட்டு. அப்போ என்ன சொல்கிறாரு? பரிசுத்த ஆவியை கேளுங்க, ஜெபம் பண்ணுங்க, உள்ள கதருங்க, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க. என்னால் மன்னிக்க முடியலை, என்னால் நேசிக்க முடியல. யாராவது ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு அவங்கள என்னை வெறுக்கத்தான் செய்கிறேன், அவங்கள பகைக்கத்தான் செய்கிறேன், அன்பு கூற முடியல. தீமைக்கு நன்மையை செய்ய சொன்னீங்க, என்னால் முடியலை. உங்களை சிலுவையில் அரைஞ்சிக்கிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு மன்னிங்கன்னு சொல்லிட்டீங்க, என்னால் முடியல ஆண்டவரே. கடிந்து புத்தி சொன்னால் என்னால் மன்னிக்க முடியலை. ஏன் பைபிள் படிக்கலைன்னு கேட்டால் என்னால் மன்னிக்க முடியல. ஏன் சபைக்கு வரலைன்னு கேட்டால் என்னால் நேசிக்க முடியல. அவங்க நமக்கு நன்மைக்கு தான் கேட்குறான்னு தெரியும், ஆனாலும் நம்மளால் என்ன செய்ய முடியாது சொல்லுங்கள். ஏன்னா நம்முடைய மாம்சம் அவ்வளோ பலகீனமானது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இது எல்லாவற்றுக்குள்ளையும் கடந்து போனார். நம்மை போன எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டார்னு எழுதியிருக்கு. அப்போ உள்ளத்துக்குள்ள ஒரு கதறல், ஆண்டவரே என்னை ரட்சிங்க, என்னை ரட்சிங்க. 1 தீமோத்தேயு 1:5 எழுதியிருக்கு, கற்பனையின் பொருள் என்னவெனில் சொல்லுங்கள், சுத்த இருதயத்திலும் நல்ல மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. அப்போ இருதயத்தை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு நீங்கள் கதறலைன்னா உண்மையான அன்பு உங்கள்கிட்ட இருந்து வராது. நல்ல மனசாட்சி உங்களுக்கு இல்லைன்னா உண்மையாக அன்பு கூற முடியாது. தேவன் பேரில் உள்ள விசுவாசம், மாயமற்ற விசுவாசம் இல்லைன்னா உங்களால் சுத்தமான அன்பு உங்களால் செலுத்தவே முடியாது. அப்போ இதையெல்லாம் செய்கிறதுக்கு என் தேவனே எனக்கு பலன் தாரும் நம்ம கதறலைன்னா பலனை பெறவும் முடியாது, நம்மளால் இப்படி வாழவும் முடியாது. நம்ம சபைக்கு வர்றதும் வேஸ்ட்டு, பாட்டு படிக்கிறது, காணிக்க கொடுக்கறது, ஊழியம் செய்கிறது எல்லாமே வேஸ்ட்டு. அன்லெஸ் வி ஃபாலோ த லார்ட். இயேசுவை பின்பற்றலைன்னு சொன்னால், இயேசு வைத்து போயிருக்கிற மாதிரியை பின்பற்றலைன்னு சொன்னால் நம்ம செய்கிற எல்லாமே வேஸ்ட். மத்தேயு 7:21 தான் வாசிக்கிறோம். என்ன சொல்கிறார்? நான் உங்களுடைய நாமத்தினாலே நாங்கள் பிசாசுகளை துரத்தினோமே, தீர்க்க தரிசனம் உரைத்தோமே, வியாதியஸ்தலை சொஸ்தமாக்கினோமே. என்ன சொல்கிறாங்க? செய்த கிரியைகளை, ஊழியத்தை சொல்கிறார்கள். ஆண்டவர் சொல்கிறார், அக்கிரம செய்யக்காரரை என்னை விட்டு நான் உங்களை, இப்படி நம்மளை பற்றி சொல்லக்கூடாது இல்லையா? இன்னும் அருமையானவர்களே, தயவுசெய்து கவனிங்க. நான் கடிந்து கொண்டது எதுக்காகனா நம்ம மத்தியில் அப்படி இருக்கக்கூடாதுங்கிறக்காக. ஏன்னா உங்கள் மத்தியில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள், பிள்ளைகள் வேதத்தை நல்லா படிங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க. சும்மா சபைக்கு வந்துட்டு போகிறதுனாலேயே நீங்கள் அல்லது இந்த நல்ல சபைக்கு போகிறேன், நல்ல வார்த்தையை கேட்குறோங்கிறனாலே நீங்கள் இந்த வாழ்க்கை வாழ்ந்துட முடியாது. அநேகர் இதில் நுழைய முற்படுவார்கள், ஆனாலும் அது அவர்களாலே கூடாமற் போகும்னு தான் எழுதியிருக்கு. இந்த வழியில் போகிறவர்கள் சிலர் தான் சொன்னார். இந்த வழியை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர், முயற்சி பண்ணுகிறவர்கள் பலர், கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். 6 லட்சம் பேர் ஆண்கள் மட்டும், பெண்கள் பிள்ளைகளை சேர்த்தா 15-20 தெரியாது. ஆனால் கானானுக்குள்ளே பிரவேசித்தது only 2. அவங்களுடைய ஃபேமிலியை பற்றி கூட சொல்லப்படலை. யோசுவாவோட சொன்னார், நானும் என் வீட்டாரமா என்றால் கர்த்தரையே சேமிப்போம்னு. அவருக்காக அவருடைய குடும்பத்தை வேணால் ஆண்டவர் ரட்சித்திருப்பார். நோவாவுக்காக பேலை உண்டு பண்ணி அவருடைய குடும்பத்தை ரட்சித்தது போல். இன்னும் அருமையானவர்களே, பயந்திருப்போம், விசுவாசமாக இருப்போம், இயேசுவை பின்பற்றுவோம். அவர் நினைவுகூறுன்னு சொல்லும்போது வெறும் மரணத்தை மாத்திரம் அல்ல, அவர் வாழ்க்கையை நினைவு கூறுவோம். ஆமென்.